பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அல்ஹம்துலில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி வமன் வாலா. ஒன்றை அனுமதித்தோ தடை செய்தோ சட்டம் இயற்றுகிற உரிமை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு தான் உண்டு. அந்த உரிமைக்கு முழு சொந்தக்காரனான அல்லாஹ் அந்த காரியத்தை செய்வதைத்தான் தஷ்ரீ, ஷரியத் சட்டமாக்குதல் அப்படிங்கிற தஷ்ரீ என்று சொல்லப்படும். இந்த தஷ்ரீ சட்டம் இயற்றுதல் என்பது அல்லாஹ் தன் அடியார்களுக்கு அவர்கள் கொண்டிருக்க வேண்டிய ஏத்திகாத், அதாவது கொள்கைகள், நம்பிக்கைகள், அக்கீதா சம்பந்தப்பட்டவையாக இருக்கலாம். கொடுக்கல் வாங்கல் முஅமலாத், வாழ்க்கையில் டீலிங்ஸ், சரியா, அது சம்மந்தமாக இருக்கலாம். இன்னும் பல விஷயங்கள், வாழ்க்கையின் எல்லா விஷயங்களும் அதில் அடங்கும். இந்த எல்லாவற்றுக்கும் சட்டங்களை இயற்றி அதற்கான தஷ்ரீகோடு வழிகாட்டக்கூடியவன் அல்லாஹ் மட்டும்தான், சரியா. இந்த வழிமுறையை தான் தஷ்ரீ என்று சொல்லப்படும். அதிலிருந்து தான் ஒன்றை கூடும் என்றோ கூடாது என்றோ சட்டம் எடுக்கப்படும். மார்க்கத்தில் இது ஹலாலா ஹராமா அப்படிங்கிறத நம்ம மனைச்சப்படி நம்முடைய விருப்பத்திற்கு ஏற்ற மாதிரி, அல்லது நம்ம சிந்தனைக்கு ஏற்ற மாதிரி, அல்லது உலக வழக்கம் என்ன, நடப்பு என்ன, உலக அரசியல் என்ன சொல்லுது, அல்லது மக்கள் எந்த மனநிலையோடு இருக்கிறாங்க, அல்லது பெரும்பான்மையான மக்களுடைய வாதம் விருப்பம் என்ன, இதையெல்லாம் அளவுகோலாக வைத்து சட்டம் சொல்லப்படாது. சட்டத்திற்கு ஆதாரம் குர்ஆனும் சுன்னாவும், அதன் அடிப்படையில் தான் சட்டம் எடுக்கப்படும். அப்போது அல்லாஹ் அனுமதித்ததை தவிர எதையும் அனுமதித்து ஹலாலாக்க யாருக்கு உரிமை இல்லை. ஏன்னா தஷ்ரீஉடைய அதிகாரம் யாருக்கு இருக்குது? அல்லாஹ்வுக்கு. அப்போ அல்லாஹ்வுடைய அதிகாரத்தில் யாரும் தலை நுழைக்கக்கூடாது. அந்த சட்டத்தை தன்னுடைய கையில் எடுக்க முடியாது, சரி, அந்த அதிகாரத்தை கையில் எடுக்க முடியாது. அல்லாஹ் அனுமதித்ததாகத்தான் நம்ம சொல்ல வேண்டும். அதை யாரும் தடுக்கிறதுக்கு உரிமை இல்லை. அல்லாஹ் தடுத்த ஒன்றை, தடை விதித்த ஒன்றை யாரும் அந்த தடையை முறியடிக்கவோ அல்லது அதற்கு அனுமதி கொடுக்கவோ யாருக்கும் உரிமை இல்லை. அல்லாஹ் தடை செய்ததை ஹலாலாக்க முடியாது. அப்போ அல்லாஹ் தஆலா இந்த விஷயத்தை எங்கே குறிப்பிடுறான்? சூரா அன்-நஹல் 16வது சூராவுடைய 116வது ஆயா, வலா தகூலு லிமா தஸிஃபு அல்சினதுகுமுல் கதிப ஹாதா ஹலாலுன் வ ஹாதா ஹராமுன் லிதஃப்தரு அலல்லாஹில் கதிப். உங்கள் நாவுகளில் வந்தவாறெல்லாம், என்ன நாக்கில் வரலாம், ஹலாலு ஹராமு, எதை எடுத்தாலும் ஒன்று நினச்சா ஹலால் நினச்சா ஹராம், இப்படியெல்லாம் நாவுகளில் வந்தவாறெல்லாம் பொய் கூறுவதை போல் இது ஆகும் இது ஆகாது என்று சொல்லாதீர்கள். இன்றைக்கி மக்கள் பொய் சொல்லும்போது நாக்கில் ரொம்ப சாதாரணமாக பொய் சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு பொய் சொல்வதை போல அல்லாஹ்வுடைய விஷயத்தில், மார்க்க விஷயத்தில் ஹலால் ஹராமுங்கிறத பேசாதீங்க. ரெண்டும் சமம் இல்லை. ஒருத்தர் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயத்தில் செய்ததை செய்யலைனோ, செய்தா புரியுதா, அதை செய்யாத செய்தேன்னோ சொல்கிற பொய் இருக்குல்ல, அவனோடு சம்மந்தப்பட்டது, சரியா. அவன் ஒரு திருடிட்டான், திருடினியா இல்லைங்கிறான், அப்போ இது பொய் தானே, திருடித்தான் தானே, திருடி இருந்தும் பொய் சொல்கிறான் இல்லைங்கிறான். இது யாரோட சம்மந்தப்பட்டது? அவனோட சம்மந்தப்பட்டது. இந்த மாதிரி வாயில் வந்தவாரி சொல்கிறது பொய் இருக்குது. இந்த மாதிரி பொய்யை போல நீங்கள் ஒன்றை ஹலால் என்றோ ஹராம் என்றோ சொல்கிறது இல்லை. ஏன்னா ஹலால் என்றோ ஹராம் என்றோ சொல்லும்போது அது ஒருத்தனுடைய சம்மந்தப்பட்ட விவகாரம் இல்லை, அது தீனுடைய விவகாரம், அல்லாஹ்வுடைய விவகாரம். அப்போ அல்லாஹ்வோடு சம்மந்தப்பட்ட விஷயத்தில், ஏன்னா அல்லாஹ் தான் அந்த தஷ்ரீக்குடைய அதிகாரம், சட்டம் இயற்றுகிற அதிகாரம் அவனுக்கு தான் இருக்குது. அப்போ அல்லாஹ் ஒன்றை தடுத்திருக்கும் போது ஒருத்தன் இதை ஹலால்னு சொல்கிறான்னா அவன் அந்த அதிகாரத்தை தான் கையில் எடுக்கிறான். அல்லாஹ் ஒன்றை அனுமதித்திருக்கும் போது இதை ஹராம்னு ஒருத்தன் சொல்கிறான்னா அந்த அதிகாரத்தை அவன் தன்னுடைய கையில் எடுக்கிறான். அப்போ நாவில் வந்தவாறு பொய் சொல்கிறதெல்லாம் இந்த விஷயத்தில் பெரும் பாவம், அது செய்யவே கூடாது. பாருங்கள், அல்லாஹ் தஆலா இதை சொல்லும்போது சொல்கிறான், லிதஃப்தரு அலல்லாஹில் கதிப, அல்லாஹ்வின் மீது அபாண்டமாக பொய் கூறுவது போல ஆகும். இது எப்படிப்பட்டதுன்னா அல்லாஹ்வின் மீது பொய் சொல்கிறது. ஏன்னா இந்த அதிகாரம் அல்லாஹ்வுக்குரியது. அல்லாஹ்வுக்குரிய அதிகாரத்தை இவன் தன்னுடைய கையில் எடுக்கிறான் இல்லையா. அப்போது இது அல்லாஹ் மீது சொல்கிற பொய், அல்லாஹ்வை பற்றி பொய் சொல்கிறது. அல்லாஹ் ஹலாலாக்கி இருந்தும் இவன் ஹராமுன்னு சொல்கிறான், அப்போ அல்லாஹ் ஹராமாக்கணதா சொல்கிறான்னு அர்த்தம். ஆனால் பொய் தானே அது. அல்லாஹ் தஆலா ஹராமாக்கி இருந்தோம் இவன் ஹலாலுன்னு சொல்கிறான் அப்படின்னா அல்லாஹ் ஹலாலாக்கி தான் இவன் மக்கள்கிட்ட ஏமாத்துறான் அப்படின்னு அர்த்தம். அப்போ இது மிக அபாண்டமான ஒன்று என்று அல்லாஹ் சொல்கிறான். இன்னொரு ஆயத்து, குல் அரஐதும் மா அன்ஸலல்லாஹு லகும் மிர் ரிஸ்கின் ஃபஜஅல்தும் மின்ஹு ஹராமன் வ ஹலாலன்
குல் அல்லாஹு அதின லகும் அம் அலல்லாஹி தஃப்தரூன். நபி அவர்களை நோக்கி கேளுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கணுமா, உங்களுக்காக அல்லாஹ் இறக்கி வைத்துள்ள உணவு வகைகளை, ரிசுக்குகளை நீங்கள் கவனித்தீர்களா? அல்லாஹ் உங்களுக்கு இறக்கி இருக்கிறார், இதை நீங்கள் பார்த்தீங்களா? அவற்றை சிலவற்றை ஆகாதவை என்றும் சிலவற்றை ஆகுமானவை என்றும் ஆக்கிக் கொள்கிறீர்களே. அல்லாஹ் இறக்கியதை நீங்களா உங்கள் விருப்பப்படி இது ஹலால் இது ஹராம் அப்படின்னு நீங்கள் ஆக்குறீங்களே. அல்லாஹ் உங்களுக்கு அனுமதி அளித்திருக்கிறானா? இப்படி நீங்கள் நினச்சதை ஹலால் ஆக்குறதும் நினச்சதை ஹராமுன்னு சொல்கிறதும் இதுக்கு அனுமதி அல்லாஹ் கொடுத்துருக்குறானா? எப்படி மக்கள் இருக்காங்களே காஃபிர்களிடம், இப்போது காஃபிர்கள் மாடு சாப்பிடக்கூடாது அப்படின்னு நம்புகிறாங்க. அப்படின்னு ஒரு வகை காஃபிர்கள் இருக்கிறாங்கல்ல, இறை நிராகரிப்பாளர்களில் மாடு சாப்பிடக்கூடாதுன்னு இருக்கிறவங்க இருக்கிறாங்க. இதுக்கு அல்லாஹ் என்ன ஆதாரத்தை இறக்கினா? அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் யஹ்தீகுல்லாஹ் இஸ்லிவால், அல்லாஹ் மாடு அனுமதித்திருக்கிறான். அது உணவாக உட்கொள்ள அனுமதிக்கப்பட்டது. அந்த பிராணி அனுமதிக்கப்பட்டது. பிஸ்மில்லா அல்லாஹ் சொல்லி அறுக்கப்பட்டிருந்தா அதை சாப்பிடலாம். அப்போது அல்லாஹ் அனுமதித்திருந்தோம், சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இன்னொன்று வெஜிடேரியன் பீப்புள்னு சிலர் இருக்கிறாங்க, சரியா? அவங்க என்ன சொல்கிறாங்க, நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, மொத்தமாக மாடு ஆடு கோழி மீன் முட்டை கூட அவங்க எதையும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அது வெஜிடேரியன் பீப்புள், அவங்க ஒன்லி காய்கறி மட்டும் தான் சாப்பிடுவாங்க. இந்த சட்டத்தை இப்படி அல்லாஹ் ஹலாலாக்கி ஒன்றை கூடாதுன்னு சொல்கிற அந்த அதிகாரத்தை யார் கொடுத்தது? இவங்களுக்கு. அப்போ அல்லாஹ்வுடைய தஷ்ரீ விஷயத்தில், ரிசுக்கு விஷயத்தில் இவங்க கை வைக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இது மிகப்பெரிய அல்லாஹ்வுடைய கோபத்தை கொண்டு வரக்கூடிய பாவம். இது யார் ஒருத்தன் இப்படிப்பட்ட கொள்கைகளை பேசுகிறானோ அவன் மிகப்பெரிய பாவி, அதாவது அவன் காஃபிர் ஆயிடுவான். அல்லாஹ் ஹலாலாக்கிய ஒன்றை ஹராமுன்னு சொல்கிறதும் ஹராமைக்கு ஒன்றை ஹலாலுன்னு சொல்கிறதும் காஃபிர் தான். ஒருத்தன் முஸ்லீம் குடும்பத்தில் பிறந்தான், தெளிவாக அல்லாஹ் தஆலா பன்றியையும் ரத்தத்தையும், ஓடக்கூடிய ரத்தத்தையும் அல்லாஹ் ஹராமாக்கியிருக்கிறான். முஸ்லீம் குடும்பத்தில் பிறக்கிறான். ஆனால் அவன் சொல்கிறான், நான் எதை வேணாலும் சாப்பிடுவேங்க, என்னை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் தப்பு இல்லைங்க, நான் அதெல்லாம் ஏற்றுக்கலை. ஏங்க குர்ஆனில் இருக்குதுங்க, அதை நான் ஏற்றுக்கலை, நான் பன்றியும் சாப்பிடுவேன், நான் மாடும் சாப்பிடுவேன், பன்றியும் சாப்பிடுவேன் அப்படிங்கிறான். அப்போ ஹலால் ஆக்கினதையும் சாப்பிடுவேங்கிறான், ஹராம் ஆக்கினதையும் சாப்பிடுவேங்கிறான். சரி, சாப்பிட்றதுக்கு காரணம் என்ன சொல்கிறான்? என்னை பொறுத்த வரைக்கும் நான் சாப்பிடுவேன், அது தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். அல்லாஹ் ஹராம் ஆக்கியிருக்கானே, இல்லை இல்லை அது என்னை பொறுத்தவரை சரியில்லை, அது ஒரு விலங்கு தானே, நான் சாப்பிடுவேன் அப்படிங்கிறான். அது ஒரு விலங்கு தான், ஆனால் அல்லாஹ் தடுத்தான்னா அல்லாஹ் கட்டளையிட்டபடி நடக்கணும், தடை செய்ததை விட்டு விலகணும். அப்போ இந்த விஷயத்தை தஷ்ரீ இவன் செய்கிறான், அதாவது ஷரியத்தை இவன் மாற்றுகிறான். ஹராமாக்கியதை ஹலாலாக்குறான் அல்லது ஹலாலாக்கியதை ஹராமாக்குறான். இவனும் காஃபிர் ஆயிடுவான், இஸ்லாம் விட்டு வெளியேறுவான். அதாவது இந்த அதிகாரத்தை கையில் எடுப்பது. ஏன் அக்கீதா பாடத்தில் இதை கொண்டு வந்திருக்கிறாங்க ஷேக் சாலிஹ் அல் ஃபௌசான். இது மார்க்கத்தில் அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை கையில் எடுக்கிற குற்றத்தில் வரும். அல்லாஹ் ரப்புனா அவனுக்கு தான் தஷ்ரீக செய்யக்கூடிய அதிகாரம் இருக்குது. அதாவது அவன் தான் அல் மாலிக், அவன்தான் அரசன், அவன்தான் ஆட்சி அதிகாரத்திற்கு சொந்தக்காரன், அவன்தான் ரப்புல் ஆலமீன். அப்போ அவனுடைய சட்டப்படி தான் எதையும் செய்யணும். அவன் அனுமதித்தாதான் அனுமதிக்கப்பட்டது, அவன் தடை செய்தான் என்றால் தடை செய்யப்பட்டது, அவ்வளோதான். அப்படி இருக்கும்போது அதை எதிர்த்து ஒருத்தன் அதற்கு எதிரான ஒரு சட்டத்தை பேசுகிறான்னா அவன் ஒரு காஃபிர். அவனை தௌபா செய்ய சொல்லணும், அவன் அந்த கொள்கை கைவிட சொல்லணும். அவன் கொள்கை கைவிட மறுத்தால், தௌபா செய்ய மறுத்தால், அப்போது அவன் ஒரு காஃபிர், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதைத்தான் இங்கே அல்லாஹ் தஆலா நபியிடம் சொல்கிறான். அல்லாஹ் அவனுக்கு அனுமதித்திருக்கிறானா அவன் இப்படி செய்கிறதுக்கு? அல்லது அல்லாஹ்வின் மீது கற்பனையாக பொய் கூறுகிறீர்களா? நபியை கேளுங்க, அல்லாஹ்வின் மீது பொய் சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் கற்பனை இது அப்படின்னு சொல்லுங்கள். இது அல்லாஹ் தஆலா சூரா யூனுஸ் 10வது சூராவுடைய 59வது ஆயத்தில் குறிப்பிட்றான். அப்போ அல்லாஹ் தனது வேதத்திலும் குர்ஆனிலும் நபியின் வழிமுறையிலும் சுன்னாவிலும், அதாவது சஹீஹான ஆதாரபூர்வமான ஹதீஸிலும் ஆதாரம் இருந்தால் தவிர எந்த ஒன்றையும் ஹலால் என்றோ ஹராம் என்றோ அறிவிப்பதை தடை செய்திருக்கிறான். ஆதாரம் இருந்து சொல்லணும்.
அனுமதிக்கும் தடைக்கும், குறிப்பாக தடைக்கு ஆதாரம் தெளிவாக வரணும். பொதுவாகவே எல்லாமே அனுமதிக்கப்பட்டது, ஆனால் எதெல்லாம் கூடாது தடுக்கப்பட்டதோ அதை விட்டு விலகணும். அப்போ இது குர்ஆன் சுன்னா அடிப்படையில் தான் முடிவாகப்படுமே தவிர ஒருத்தருடைய மன இச்சைப்படி விருப்பத்தின் அடிப்படையில் முடிவாகாது. அப்படி சொல்வது அல்லாஹ்வின் மீது பொய் சொல்வது என்கிறான் அல்லாஹு தஆலா என்று ஷேக் ஃபௌசான் குறிப்பிடுறாங்க.